அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் அவர்கள், அதேபோல் அவைத்தலைவர் அவர்கள் இங்கு தன்னுடைய உணர்வுகள் எல்லாம் எடுத்துச் சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெயரால் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை விதி எண் 55 பயன்படுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஏன் உலக அளவிலே இன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஏன் முதலிடத்திற்கு வந்திருக்கு, நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜே.கே. மணி அவர்கள் குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். உயர்கல்வித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் மூதறிஞர் அன்பு தலைவர் கலைஞர்களுடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் வரிசை தலைவர்கள் வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கும்பகோணத்தில் அது அமையப்பெறும் என்ற அறிவிப்பை வெளியிட்டதற்கு உயர்கல்வித்துறை சார்பிலும் அந்த மண்ணின் தொண்டன் என்ற முறையிலும் மனமார்ந்த நன்றிகளை கோடிக்கணக்கான முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் கலைஞர் எனவும் அந்த நேரத்தில் அவர் நினைவு கூர்ந்தார். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அவர் பேசிய காட்சிகளை தற்போது திரையினில் பார்க்கலாம். மாண்புமிகு உறுப்பினர்கள் நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள், கோகா மணி அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள், நாகைமாலி அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள், பேராசிரியர் ஜஃபருல்லா அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், திரு வேல்முருகன் அவர்கள், அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் அவர்கள், அதேபோல் அவைத்தலைவர் அவர்கள் இங்கு தன்னுடைய உணர்வுகள் எல்லாம் எடுத்துச் சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெயரால் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை விதி எண் 55 பயன்படுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஏன் உலக அளவிலே இன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஏன் முதலிடத்திற்கு வந்திருக்கு, நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய
பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜே.கே. மணி அவர்கள் குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கென்று இன்றைக்கு இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் 58 விழுக்காடுகள் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் 58 விழுக்காடுகள் உயர்கல்வி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை உருவாக்கி கும்பகோணம் மாநகருக்கு பல்கலைக்கழகம் அமைத்து கொடுத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போல உறவாடு மன்னல் வாழாது 100 ஆண்டு காலம் வாழ்க, நம் முதலமைச்சர் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்க. கலைஞர் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த நிலையில் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க பல்வேறு கட்சிகளும் சட்டப்பேரவையில் ஆதரவு அளித்தார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.